தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்த நாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. உசிலம்பட்டி நகர் திமுக சார்பாக மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகர் திமுக சார்பாக மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு சலவை தொழிலாளருக்கு அயன் பாக்ஸ் வழங்குதல், மருத்துவ முடி திருத்தும் தொழிலாளர்கள் 11 பொருட்கள் அடங்கிய சலூன் தொழில் உபகரணங்கள் வழங்குதல், நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வத்தலக்குண்டு சாலையில் எம்பி வசந்தி மஹாலில் நடைபெற்றது. உசிலம்பட்டி நகர் திமுக சார்பாக மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு 1500 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சேடப்பட்டி மு. மணிமாறன் ஆலோசனையின்படி நகர செயலாளர் எஸ்.ஓ.ஆர். தங்கப்பாண்டியன் தலைமையில் உசிலம்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் எஸ்.வி.எஸ். முருகன், எம்.பி. பழனி முன்னிலையில் நகர அவை தலைவர் சி.எம்.வி. சின்னன் வரவேற்றார். மாநில சுற்றுச்சூழல் அணி துணைச் செயலாளர் எம்.ஆர். அருண், மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை வி. குபேந்திரன், திமுக கழக மூத்த முன்னோடிகள் வி. கல்யாணி, மகேஸ்வரன் கோடாங்கி, எஸ்.பி. ராஜாமணி, மாவட்ட அணி துணை அமைப்பாளர்கள் ஜெகன், சரவெடி சரவணன், கே.பி. பிரபு, சுகுமார், கே.பி. பிரவின்னாத், முத்து, அலெக்ஸ் பாண்டியன், நகர் கழக துணைச் செயலாளர்கள் எம். உதயபாஸ்கரன், தேவி ரமேஷ், அரகர் மாவட்ட பிரதிநிதி பழனி குமார், மகாலிங்கம், வீரா தினேஷ், நகரமன்ற கவுன்சிலர்கள் கே. முருகன், கே. எஸ். வீரமணி, வழக்கறிஞர் அணி கனி ராஜன், சி. எம். விக்னேஷ், கே. ஆனந்த், கரிகாலன் மற்றும் வார்டு செயலாளர்கள் மதிவாணன், எஸ். பால்பாண்டி, பிரபாகரன், எம். மணிமாறன், நவநீதகிருஷ்ணன், காட்டு ராஜா பாண்டியன் மற்றும் திமுக நிர்வாகிகள் அன்னை வே. ராஜா, ஒன்றிய நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன், வேட்டு ராஜேந்திரன், மதிவாணன், எஸ்.பி. பாலகருப்பு மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நலத்திட்டம் வழங்கும் விழாவில் சலவை தொழிலாளர்களுக்கு அயன் பாக்ஸ் மற்றும் மருத்துவ முடி திருத்தும் தொழிலாளர்களுக்கு 11 பொருட்கள் அடங்கிய சலூன் தொழில் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. விழா முடிவில் நகர பொருளாளர் து. க. ஜெயபிரகாஷ் நன்றி கூறினார். நாம் அதை தேடி போகக்கூடாது என்று சொல்வார்கள். அதே போல கிராமிய கலைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அவர்கள் மனதாக ஒரு வார்த்தை எழுதி இடத்திலே கொடுத்து அங்கே படிக்க சொன்னார்கள். அவைதான் ஏழைகளின் இதய எலுமலை வெளி சேர்மன் எல்லையா அவர்கள் கழகத்தின் சார்பாக நகர செயலாளர் எஸ்.ஓ.ஆர். தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார். திமுக ஒன்றிய பிரதிநிதி சுரேஷ் அவர்கள் நம்முடைய ஏழைகளின் சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார். சலவை தொழிலாளர்கள், மருத்துவ முடித்திருக்கும் தொழிலாளர்களுக்கு இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிற்கு ஆலோசனை செய்து அறிவுரை செய்த மரியாதைக்குரிய மதுரை வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருமான எனக்கு சிரமம் இருக்கின்ற வருத்தத்தோடு சொன்னார். மரியாதைக்குரிய நமது நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். Give back.
அதை பின்பற்றி கட்சி பாராபட்சமின்றி நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு இந்த விழா அதை பின்பற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மரியாதைக்குரிய எங்களுடைய வருங்காலத்துடைய மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களிடையே வலியுறுத்திருக்கின்றார். நலத்திட்டம் நடத்துவது முக்கியமல்ல, அது நலமான விழாவாக எல்லோருக்கும் பயனளிக்கிற விழாவாக நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திருக்கின்றார். அதை பின்பற்றி இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழா பயனாளிகளே பொருட்களை தேர்வு செய்து அந்த பொருட்கள் மூலமாக அவர்கள் கொடுத்து இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் பெருமையோடு நான் சொல்லிக் கொள்கின்றேன், வழிவகை செய்வதுதான் சலவை தொழிலாளர்கள். ஆள்பாதி ஆடைப்பாதி என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் அந்த ஆடை இருந்தால் தான் அவன் முழுமையான மனிதனாக தெரிவான். அதுதான் ஆள்பாதி ஆடைப்பாதி என்று சொல்லி அந்த ஆடை பாதியை சரி செய்து மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் மரியாதைக்குரிய சலவை தொழிலாளர்கள். இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேடைகளில் நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம், வெள்ளைக்கு சொல்லி உட்கார்ந்திருக்கேன். நாங்கள் இந்த ட்ரெஸ் இல்லைன்னா எங்களை யாருக்குமே அடையாளம் தெரியாது. உண்மை அந்த வெள்ளை அடையாளம். அந்த அளவுக்கு சமூகத்தில் அந்த ஒளியின் மூலமாக எங்களுக்கு மரியாதையை தேடிக்கொண்டிருப்பவர்கள் சலவை தொழிலாளர்கள். ஒரு மனிதன் தன்னுடைய சட்டையை துவப்பது மிக எளிது. ஏனென்றால் அது சொந்த சட்டம். தொகுதி முழுவதும் 50 பேர் ஆண்கள். அந்த அளவுக்கு இந்த பணியில ஈடுபாடோடு, இந்த தொழிற்பக்தியோடு, மக்களுக்கு சேவை செய்கின்ற நோக்கத்தோடு எவ்வளவு வரிமையும் தாண்டி இந்த பணியை வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருப்பவர்கள் சலவை தொழிலாளர்களுடைய பெண்கள். அவர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிகுந்த செயலாளர், ஏழைகளின் இதய நாயகன், மண்ணின் மைந்தன், வழக்கறிஞர், மரியாதைக்குரிய எஸ்ஓ